கடந்த வாரத்திலே கூட நாம் அறிந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நல்லது. ஆனா அறிந்து கொண்டிருக்கிற காரியங்களில் நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவாய் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதாவது அறிந்து கொள்ளுகிறது நமக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தின் பலனை அது நமக்கு கொடுக்காது. அறிந்து கொண்டுகிற காரியத்தில் நான் எவ்வளவா என்னை கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மெய்யான ஆசீர்வாதம். அதுதான் கடந்த வாரத்துல நான் கேட்டோம். ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்துல மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எவ்வளவு பிளேனா சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு போய் கேட்டா அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நீங்க ஆண்டவர் போதகர்னு நீங்க சொல்றது மேதான், ஆனாலும் நான் சொல்றதை நீங்க செய்யறது இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நீங்க சொல்றது மேதான், நான் ஆண்டவர், நான் போதகர் தான், ஆனா நான் சொல்றதை நீங்க செய்யறது இல்லையே. ஆண்டவருடைய மனதினுடைய பாரம் எல்லாம் அதுதான். அதனால்தான் ஒரே வீட்டில் அவரோடு கூட 30 வருஷம் வாழ்ந்து அவரை தொட்டு அவரை கண்டு உற்று பார்த்து பழகின அவருடைய சகோதரன் யாக்கோபு கூட நீங்கள் உங்களையே நீங்கள் வஞ்சியாதபடிக்கு நீங்க ஏமாற்றப்பட்டு போகாம இருக்கணும்னா நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஒரே அவர்கள் இருதயத்தில் இருந்ததெல்லாம் ஒரே காரியம். ஒரு காரியம் எனக்கு தெரிந்திருக்குதுன்னு சொல்றதுல என்ன பெரிய காரியம் இருக்குது? ஒண்ணும் இல்லை. ஆனா தெரிந்திருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சத்துக்கு நான் கீழ்ப்படிய நான் மனமுள்ளவனா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த காரியத்தை அதை தொடர்ந்து இந்த நாளிலே கூட சபையா இருக்கிற நம்மிடத்துல கர்த்தர் இன்றைக்கு என்ன நம்மிடத்தில் மீண்டும் பேச விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்துல நம்முடைய அர்ப்பணத்துல நம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியம். steadfastness in the dedicated life. நமக்கு ஒரு அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லை, அதுல ஒரு உறுதி இருக்கணும், அதுல நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் நேரா போவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கலப்பை ஏர் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏர் விழுகிறவன் அதை நேரா பார்த்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவனை நடத்தாம ஏர் மாடு போற வழியில விட்டுட்டு அவன் எங்கேயும் எப்படி திரும்பி பார்த்து போய் சேராது, முடியாது வேலை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் ஒரு சீஷத்துவ வாழ்க்கை எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை வலியுறுத்தி எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அதுல ஆண்டவர் நிறைய பேர் வராங்க, நான் உம்மை பின்பற்றுவேன், நீ எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய இதயத்தை பார்த்தாரு, சவுண்டாக நல்லா தான் பேசுறான், அவன் பேசுறது சவுண்டா தான் இருக்கு, ஆனா இருதயத்துல வேற ஏதோ எண்ணங்கள் எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூழ் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிய இடமில்லை, நீ என் கூட வந்தனா படுத்துக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம போயிடும், ஆனாலும் நீ என்னை பின்பற்றுவேன்னு கேட்டாரு. அவன் பின்பற்றினா திரும்பி போயிட்டான்னு தெரியாது, பைபிள் ஒண்ணுமே சொல்லலை. என்ன இடத்துல பார்த்து நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னான். அவனுக்குள்ள கொஞ்சம் சின்சியாரிட்டி இருந்துச்சு, நீ என்னை பின்பற்றி வா.
அப்ப அவன் சொன்னா, நான் உம்மை பின்பற்றுவேன், ஆகிலும் முன்பு போய் என் தாய் தகப்பன் இடத்துல போய் அனுப்புவித்துக் கொண்டு வருகிறேன். அங்க வீட்டுல ஒரு அட்டாச்மெண்ட், என்னை அனுப்புவித்துக் கொண்டு வருகிறேன். அதனாலதான் எலிசா 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவினிடத்தில் எலியா அனுப்பப்பட்டார். அங்க போய் அவனை அபிஷேகித்து, தீர்க்கதரிசியா அபிஷேகித்து வா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட போது 12 ஏர் மாடுகளை வைத்து என்ன பண்ணியிருந்தாரு? ஏர் ஓட்டி கொண்டிருந்தார். அவன் தன்மேல் இருந்த சால்வை அவன் இடத்துல போட்டு அவனை அபிஷேகம் பண்ணின போது அவரும் சொல்றார், நான் போய் என் தகப்பன் இடத்துல அனுப்பி வைத்துக் கொண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். அனுப்பி வைத்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எலியா சொல்றாரு, ஐயோ போவானா திரும்பி வருவானா இல்லையா தெரியலையா, வீட்டுக்கு போயிட்டு அட்டாச் ஆகிட்டான, வீட்டு மேல அட்டாச்சா இருந்தா என்ன திரும்பி வருவானா வரமாட்டானு. அதனால ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் செய்ததை நினைத்துக்கொள், கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நினைத்துக்கொள், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது என்பதை நீ நினைத்துக்கொள், மறக்காத, நான் சொன்னதை நான் செய்ததை நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார். போயிட்டு இமீடியட்டா என்ன பண்றாரு, அவர் செய்த காரியங்களை பார்க்கும்போது அந்த ஏர் மாடு இல்லை, அந்த மாடு என்ன பண்றாரு, வெட்டினார். அந்த மாடு அந்த ஏர்களை என்ன பண்ணாரு, உடைத்தார், முட்டுக்களை உடைத்தார். உடைத்து விறகாக்கி மாட்டை இறைச்சியாக்கி அங்க இருக்கிறவங்களுக்கு போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் சோர்ந்து போய் நான் திரும்பி வந்தேன்னா எனக்கு பொழப்பு நடத்துறதுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது, ஒரு ஆதாயம் இருக்கக்கூடாது. அந்த கலிலேய கடற்கரையில சீஷர்களை அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள், எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த உடனே உயிர் தெழுகிறதற்கு முன்னாக ஏற்பட்ட கலக்கம் என்ன பண்ணாங்க, 12 பேர்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணி செய்து செத்து போயிட்டான். 4 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. 7 பேரோட சேர்ந்து பேதுரு என்ன பண்ணாரு, தான் விட்டு வந்த படவுக்கு திரும்பி போனார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எலிசா மாட்டையும் வைக்கல, ஏரையும் வைக்கல. திரும்பி ஒருவேளை எனக்கு எந்த ஆதாயமும் இருக்கக்கூடாது, ஒரே வழிதான், நோ டேர்னிங் பேக், நோ யூ டர்ன், ஒரே வழி, நேரம் போயிட்டு. இதைதான் பழைய ஏற்பாட்டில வாழ்ந்த ஒரு சில சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு சீஷன், தனக்குண்டான யாவையும் வெறுத்த ஒரு சீஷன். தனக்கு ஒரே ஒரு மகன், சேஷ்டபுத்திர ஒரே மகன், 25 ஆண்டுகள் கழித்து வரமாயிருந்து பெற்ற மகன். 100 வயதுல பிறகு 20 ஆண்டு காலங்கள் அவனோடு கூட அதிக நேரத்தை செலவழித்திருப்பார். ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கும் போது, ஆண்டவரே உன்னை காட்டிலும் பெருசு எதுவுமே எனக்கு கிடையாது ஆண்டவரே, நீர் சொன்ன அதே மோரிய மலைக்கு என்னுடைய மகனை, ஒரே மகனை எனக்காக வரமாயிருந்து எனக்கு நீ கொடுத்த ஈவாக கொடுத்த அந்த மகனை உனக்காக தகன பலியிடுவேன் என்று சொல்லி பலிபீடத்தை உண்டாக்கி 20 வயது மகனை ஏறி மேல படுத்துக்கோன்னு சொன்ன கீழ்ப்படுதல் உள்ள மகன்கள் இன்றைக்கு உலகத்துல மிகவும் குறைவு. மேலே ஏறி படுத்துக்கொண்டார். தன் கையை ஓங்கி அவனை வெட்ட முயற்சிக்கும் பொழுது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. பிரியமானவர்களே, எலிசா ஒரு சீஷன், மோசே ஒரு சீஷன். அதனால தான் புதிய ஏற்பாட்டிலே எபிரேய புத்தகத்திலே இவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே சபையா இருக்கிற நமக்கு அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்கிறதில் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, தீர்மானித்த காரியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும். நம்முடைய அர்ப்பணத்திலே ஒரு உறுதி இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு சபையா இருக்கிற நம்ம எல்லாருக்கும்
இன்றைக்கு தேவை. போன வாரம் நாம் அறிந்து கொண்ட காரியங்களில் கீழ்ப்படிதலின் அவசியம் என்ன என்பது சகோதரர் ஜெய்சங்கர் தேவன் அவருக்கு கொடுத்த பாரம். இந்த வாரம் நம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா அதுல நிலைத்திருக்கிறவர்களாய், அர்ப்பணத்தில் உறுதியா தரித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது சகோதரர் அகிலேனுடைய பாரம். அதனால்தான் இந்த நாளிலே இந்த காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேதாகமத்தில் நிலைத்திருக்கிற இந்த ஜீவியத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில பல சோதனைகள் வரும், துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், எல்லாவற்றின் மத்தியிலும் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறதையே வசனம் சொல்லுகிறது பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஒரு விடாமுயற்சியோடு கூட நமக்கு முன் வைத்த அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் மேல் கொண்டிருக்கிற அன்பும் சக விசுவாசிகளுடைய இன்றைக்கு வேத வாசிப்பில் நாம் வாசித்தபடி சகோதரனோடு கொண்டிருக்கிற அன்பு, சகோதரிகளோடு கொண்டிருக்கிற அன்பு குறைந்து போகக்கூடிய காரியத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தேவனோடு கொண்டிருக்கிற உறவும் அன்பும், சக விசுவாசிகளோடு சகோதரர்களோடு கொண்டிருக்கிற அன்பும் தணிந்து போகும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறுகிறோம், அவ்வளவுதான். நான் பரலோகவாசி, நான் பரலோகத்துக்கு போகிற ரோட்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பெர்சிவியரன்ஸ்ல, இந்த விடாமுயற்சியில ஒரு சில அம்சங்கள் இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, சோதனை, துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானம், தவறாய் புரிந்து கொள்ளுகிற காரியங்கள், நாம் தனியே விடப்படும் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இவைகளை நாம் சகிக்கிறவர்களாய், அதை மகிழ்ச்சியோடு கூட எண்ணி விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறவர்களாய் இந்த நாளில் இருக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. அதனாலதான் மீண்டும் நான் யாரை குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், இதே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே அறைக்குள்ள 30 ஆண்டுகள் வாழ்ந்த யாக்கோபு தான் இதை குறித்து எழுதுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மகிழ்ச்சியாக நீங்கள் எண்ணுங்கள். என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியா எண்ணுங்கள். கஷ்ட காலத்துல போய் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஆமா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சோர்வு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாச முயற்சி, விசுவாச பரீட்சை. இந்த விசுவாசத்திலே நாம் தேறினவர்களாய் நாம் முன்னேறி கடந்து போகும்போது இலக்கை நாம் அடைவோம் ஒரு நாள். அதுதான், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். கன்சிடர் இட் ஆல் ஜாய். சந்தோஷமா. இது எங்க பார்த்தாரு? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தான் 30 வருஷம் பார்த்தார். அதனாலதான் எழுதி வச்சார். எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், தனியே தள்ளப்படுவதின் மத்தியிலும் கூட ஒரு ஆள் சந்தோஷமா இருந்தார். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருக்கு பேர் கவலை இல்லாத மனிதன். கவலை இல்லாத மனுஷனாக்கா யார் எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்றவர் அல்ல. அவர் துக்கம் நிறைந்தவர், ஆனால் சந்தோஷம் உள்ள மனிதர். அவர் பாட அனுபவித்தவர். ஆனா நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார்.
அது மாத்திரமல்ல, இந்த 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 பர்சிவியரன்ஸ் என்ற இந்த விடாமுயற்சி, தொடர்ந்து நான் முன்னேறி போகணும், அர்ப்பணத்தில் நான் நிலைத்திருக்கணும், உறுதியா நான் இருக்கணும் அப்படின்ற சொல்ற ஆட்கள் வந்துட்டு மகிழ்ச்சியா, ஆண்டவரே, இட் இஸ் ஆல் ஐ எம் கன்சிடரிங் திஸ் ஆல் as joy. இது நான் சந்தோஷமா நான் நினைக்கிறேன். இது எனக்கு சந்தோஷத்தை, என் விசுவாசத்தை இது வர்த்திக்க பண்ணும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில வந்துட்டு என்னை வந்து ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப்க்கு என்னை கொண்டு போகும். ஒரு முதிர்ச்சி அடைந்த தேறின ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை வழி நடத்தும். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமை நாம் சார்ந்து இருக்கிறவர்களா இந்த நாளில இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமையின் பலத்தில பலப்பட்டு நாம் வாழும்போது நாம் நம்முடைய அர்ப்பணத்துல நிலைத்திருப்போம். நம்முடைய சொந்த பலத்துல ஓடணுமா நான் சீக்கிரமா விழுந்துருவோம். ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்காது, 6 மாசம் தாக்கு பிடிக்காது. ஆனா கர்த்தருடைய பலத்திலே நான் வாழும் பொழுது, உண்மையாகவே என்னுடைய அர்ப்பணத்திலே நான் உறுதியாக இருந்து, அந்த வாழ்க்கையில் அந்த ஜீவியத்தில் நான் நிலைத்திருந்து, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தொடர்ந்து நான் ஓடி ஓட்டத்தை நான் முடிப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக லுக் இன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தவர், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவர், பாடுகளை சகித்தவர், சந்தோஷமாய் எண்ணினவர். அதனால்தான் பிதா தனக்கு வைத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றி அவரால் முடிக்க முடிந்தது. The total sum of life, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து 2 விஷயத்தில் அடக்கலாம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர், இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டு காலங்கள் எனக்காக நான் வாழாம உங்களுடைய நாம மகிமைக்காக நான் வாழ்ந்தேன். 2வது, நீங்க எனக்கு என்ன காரியத்தை நீங்க வைத்தீங்களோ அந்த காரியத்தை, அந்த சித்தத்தை நான் செய்து முடித்தேன். இது 2 விஷயம்தான் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய ஒரு கூட்டுத்தொகை. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு உலகத்துல யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, சோதனை சகிக்கிறவன் தான். சோதனையில தோண்டு போய், சோதனையில வந்து ட்ராக்கை விட்டுட்டு வெளியே போய், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். இது எல்லாத்துக்குமே, அதாவது என்னுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது அது மகிழ்ச்சியை நான் எண்ணணும். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தையே சார்ந்து இந்த ஓட்டத்தை நான் ஓடணும். இயேசு கிறிஸ்து நோக்கி என் கண்களை வைத்தோம். என்னை போல பாடுகள் பட்டார், என்னை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், என்னை போல அவமானப்பட்டார், எல்லா விதத்திலும். ஆனாலும் ஒரு முறை கூட பாவம் செய்யாத அவரையே நோக்கி நம் கண்களை பதிய வைத்து நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நாம் ஓடும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு நாள், பிதாவினுடைய நாமத்தை மையப்படுத்தின நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது போல நாம் கூட ஒரு நாள் சொல்ல முடியும். அதனால்தான் எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினவர் அவர் சொல்லுகிறார், அந்த சபை வந்து பலவிதமான பாடுகளுக்குள்ளாக போன ஒரு சபை. இந்த சபையை பார்த்து அவர் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். Do not throw away your confidence which has a great reward. அதுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு. மிகுந்த பலன் உண்டு அதற்கு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தூக்கி குப்பையில போடுறாதீங்க. Do not throw away your confidence. இந்த கிரேட்டர் ரிவார்டுன்னு சொல்றது, மிகுந்த பலன் என்னன்னாக்கா, இட்டர்னல் லைஃப், ஜீவ கிரீடம், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் நம்முடைய பலன், அதற்கு கிடைக்கக்கூடிய பலன். வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது இந்த காரியங்களை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓட கடவோம். வேதத்துல இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் வாழ்ந்த பக்தர்கள் நல்ல உதாரணங்களாக இருக்கிறார்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவரால் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசனமாவதை விரும்புகிற அவர் வரும் வரை இப்படிப்பட்ட லக்கை தங்கள் வாழ்வில் வைத்து முன்னேறி கடந்து போகிற யாவருக்கும் அதை அவர் தந்தருள்வார். அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. இந்த வாழ்க்கை குறித்து பேசணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து அதில் நாம் ஓடும் பொழுது, அதில் நாம் சந்திக்கிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அதில் நாம் ஜெயித்து முன்னேறி கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள் இருக்கிறது. Divine power has granted everything pertaining to this life and godliness சொல்லிக்குது. தேவ பக்திக்கும் இந்த உலகத்துக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது. This already been granted. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொற்ப நாள், ஷார்ட் லைஃப், இதுல சரியான அர்ப்பணத்துல உறுதியா இருந்து அதுல நிலைத்திருக்கிற ஜீவனம் செய்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டிய பலன், இன்னர் ஸ்ட்ரென்த், இதுதான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். இந்த ஆலயத்தினுடைய முகப்புல 2 தூண்களை, அந்த 2 தூண்கள், வெள்ளியிலான 2 தூண்கள் நிறுத்தப்பட்டது. அந்த 2 தூண்களுக்கு அதை குறித்து 1 ராஜாக்கள் 7:21 நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 7:21. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும், இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ஆமென். 2 தூண் இருந்தது. வலதுபுறம் ஒரு தூண் யாகின் என்று பெயர் வைத்தார். வலதுபுறம் இடதுபுறம் உள்ள தூணுக்கு போவாஸ் என்று பெயரிட்டார். அப்படின்னா போவாஸ் என்று சொன்னா என்ன சொல்றதுன்னா, இன்னர் ஸ்ட்ரென்த், காட் கிவன் ஸ்ட்ரென்த். இந்த வாழ்க்கை ஒரு இந்த கட்டிடத்துக்கு பாருங்களேன், இந்த கட்டிடம் எப்படி இருக்குதுன்னா, இந்த சைடுல கொடுக்கப்பட்ட தூண்களால் அது நிற்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் கூட சாலமோன் கட்டின போது 2 தூண்கள், மிகவும் பிரசித்தி பெற்ற தூண்கள். அதுக்கு ஒண்ணு யாகின்னு பேர் வச்சார், இன்னொன்னு போவாஸ்ன்னு பெயரிட்டார். அந்த போவாஸ்ன்னு சொன்னா இன்னர் ஸ்ட்ரென்த். தூண் எதற்கு? தாங்கி பிடிக்கிறதுக்கு. இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்துல, சபையில இன்றைக்கு இருக்கிறவர்கள் தூண்களை போல எண்ணப்பட வேண்டும், தாங்கி பிடிக்கிறவர்களா. உள்ளான பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய சரீர வலிமை இதெல்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆலயத்துல இருக்கிறன்னா ஒப்புக்கு சப்பா இருக்கக்கூடாது, இருக்கிறேன் தூணா இருக்கணும். நிலைத்திருக்கிற ஜீவியம், கர்த்தருக்காக என்றைக்கும் எவிடென்டா நிற்கிற ஜீவியம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த போவாஸுக்கு ஒரு குணாதிசயத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போது, ஒரு மோவாபிய ஸ்திரீ, தேவனால் விலக்கப்பட்ட 10 சந்ததி வரையிலும் விலக்கப்பட்ட ஒரு சந்ததி, லோத்துவின் மூலமாய், இன்செஸ்ட் என்று சொல்லக்கூடிய காரியத்தின் மூலமாய் பிறந்த அந்த வம்சம் 10வது தலைமுறை. ரூத்து வரும்பொழுது 10வது தலைமுறை. 10வது தலைமுறைக்கு போவாஸ் இயேசுக்கு அடையாளமா, அந்நிய தேசத்தால் ஆகிய இந்த ரூத்து மணவாட்டியாய் அவனுக்கு நியமிக்கப்பட்டு சபையை ரூத்தை தாங்குகிற, மனமோந்து ஏற்றுக்கொள்ளுகிற வாலண்டியரா. இன்னைக்கு சபைக்கு என்ன தெரியுமா தேவை? தாங்கி பிடிக்கிறவர்களும் மனமும் வாலியண்டரா. போவாஸ்க்குன்னு இவ்வளவு அர்த்தம் இருக்கு.
வாலண்டியரா போயிட்டு நான் நிக்கிறேன், இதை நான் பிடிப்பேன். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவின் மணவாட்டியாய் அவர்களை மாற்ற தேவன் இப்படிப்பட்டவர்களை கொண்டு கிறிஸ்துவின் மணவாட்டிகளாய் மாற்றுவதற்கு தேவனுக்கு சிரமமே இருக்காது. எதுக்கோ நம்ம வயலன்ஸ் பண்றோம்ல, வீட்டுல வெளியில எல்லாம் பலவந்தம் பண்றோம் பிரதர்ஸ், என்னென்னதுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்றோம். எது அது அது ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. வயலன்ஸ். யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அதை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ஆண்டவரே, உலகத்துல எதுக்கோ பலவந்தம் பண்றோம், வாக்குவாதம் பண்றேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் செய்ய போறேன், ஆண்டவருக்காக சாட்சியை நிற்க போறேன், எனக்கு அழைத்த அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க போகிறேன், என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, நான் போக போறேன், உறுதியா நிற்க போறேன். நிலைத்திருக்கிற ஜீவியம், என் அர்ப்பணத்துல ஒரு உறுதி. இதுதான் வயலன்ஸ். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வயலன்ஸ் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ டெரரிஸ்ட், சூசைட் பாம்பர்ஸ், அவங்கெல்லாம் வயலன்ஸ், அதெல்லாம் ஒரு வயலன்ஸே கிடையாது. இதுதான் வயலன்ஸ். யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், இந்த வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும், என்னுடைய அர்ப்பணத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், நிலைத்திருக்கிற இந்த ஜீவியம் வேண்டும். இதுதான் வயலன்ஸ். இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்ட நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நிலைத்திருக்கிற ஜீவியத்தை மையமாய் கொண்டிருக்கிறது. நம்முடைய அர்ப்பணத்தின் உறுதியை மையமாய் கொண்டிருக்கிறது. நாமே தேவ சமூகத்தில் ஒரு புதிதான அர்ப்பணத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேனை தாங்கியருளும் தந்தேனை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவபடி செய்திடுவே ஊரில் கடும் குறிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கொடி சூழ்ந்திட்டாலும் கஷ்டதிக்கும் ஆளும் தேவனே அடியேன் அமர செய்யும் இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றும் இல்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய சீஷனுக்கு அளித்த ஆவியா இன்றே அடியேனை நிரப்பும் இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன்
காலையிலிருந்து கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச விரும்பினார்? இரண்டு மனிதர்களை குறித்து வாசித்தோம். தியோத்ரேப்பும் தெமேத்திரியும், ரெண்டு பேர். ஒருத்தர் தீமையை பின்பற்றினோம், ஒருத்தர் நன்மையை பின்பற்றினோம். வசனம் சொல்லுகிறது, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறதற்கு விரைந்தோடும் கால்கள். எங்க போயிட்டு என்ன இப்படி பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். விரைந்தோடும் கால்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். கர்த்தர் அருவருக்கிற 6 காரியங்களில் ஒன்று. தீமையை யார் பின்பற்றாங்கன்னு பார்க்கும்போது, பார்வோன் இஸ்ரவேலரை மீண்டும் அடிமைப்படுத்திடணும். 430 வருஷம் வைத்திருந்தா இன்னும் அவளை வெளியே அனுப்பக்கூடாது, இன்னும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், நானே அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். சாத்தான், பார்வோன், எகிப்து, உலகம். எபிரேயர் 11:29 இஸ்ரவேலர்கள் உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் கடந்து போன போது அவர்களும் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். தீமையை பின்பற்றுகிறவன் அழிக்கப்படுவான். சவுல் தாவீதை தேவன் 17 வயதில் அபிஷேகம் செய்தார் என்பதை அறிந்தும் அடுத்து வந்த 13 ஆண்டுகள் அவனை விடாமல் கொலை செய்யும்படியா, தீமை செய்யும்படியா அவனை பின்பற்றினான். ஏலேயாம், உன்னிடத்தில் வந்திருக்கிற மனுஷர்கள் யார்? அவர்கள் உன்னிடத்தில் என்ன பேசினார்கள்? ஆண்டவர் கேட்கிறார், நீ போகாதே. பாலாக், ஒரு வீடு நிறைய எனக்கு பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் கர்த்தர் சொல்வதே நான் சொல்வேன் என்று சொன்னவன், கூலிக்காக அந்த அமௌண்ட் அதிகமான உடனே உனக்கு கனத்தை நான் தருவேன், உனக்கு ஒரு மாகாணத்தை பொறுப்பா ஆளுகை செய்கிற கவர்னராக உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன போது கூலிக்காக விரைந்து ஓடி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் சபிக்கப்பட்டு போகும்படியான ஒரு கள்ள உபதேசத்தை ஏலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள செய்யும்படி திரும்பவும் பின்பற்றி போனான். நாகமான் பல 1000 மைல் தூரத்திலிருந்து வந்து தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெற்று திரும்பி போன போது இஸ்ரவேலிலே ஒரு பொதி மண் நான் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு பலிபீடம் கட்டுவேன், இந்த தேவனே தேவன் என்று சொன்னவன், ஆனாலும் ஒரு காரியத்தில் என் ஆண்டவன் எனக்கு தயவு செய்வாராக, என்னுடைய எஜமான், என்னுடைய ஆண்டவன், என்னுடைய ராஜா ரிம்மோன் கோயிலுக்குள்ள போய் பணிந்து கொள்ளும்படி போகும்போது நான் அவனுக்கு கைலாக கொடுக்கும்போது நானும் அதை பணிந்து கொள்ள வேண்டியதாகும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை நாகமானுடைய வாழ்க்கையில செய்தார். குஷ்டரோகம், காலம் முழுவதும் குஷ்டரோகம், ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவன் ரிம்மோன் கோயிலுக்குள்ள போய் என் ஆண்டவனோடு கூட நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய உள்ளத்தை அறிந்த எலிசா, உன்னிடத்தில் நான் ஒன்றும் வாங்குவதில்லை என்று சொல்லி அவனை தட்டுதல் பண்ணினான். அவன் வருந்தி கேட்டாலும் அவன் தட்டுதல் பண்ணினான். நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட ஒண்ணு எனக்கு வேண்டாம். ஆனால் எலியாவை விடாமல் பின்பற்றி போன எலிசா எரிகோவுக்கு போனார், கில்காலுக்கு போனார், யோர்தானுக்கு போனார்,
எல்லா இடங்களுக்கும் விடாமல் பின்பற்றி போய் கொண்டிருந்தார். நீ இங்கே இரு, ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார். நீ இங்கே இரு, ஆண்டவன் என்னை யோர்தான் வரைக்கும் போக சொல்கிறார். நீ இங்கே இரு, ஆண்டவன் என்னை கில்கால் வரைக்கும் போக சொல்கிறார். இல்லை, நான் உம்மை விடாமல் பின்பற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய எஜமான் எலியா பெற்றிருந்த வரத்திலே இரண்டத்தனையான வரத்தை விடாமல் பின்பற்றி நன்மையை பின்பற்றி போன எலியா. இந்த ஆள் யார், எப்படிப்பட்டவர்ன்றது நல்லா அறிந்தவர். இரட்டத்தனையான அபிஷேகம் பெற்ற மனிதன் ஒரு மனிதனுடைய சிந்தைகளை கூட அறிய முடியும். அந்த மனிதன் எவ்வளவாய் வருந்தி கேட்டாலும், நான் நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்திருக்கிறேன் உனக்காக, நீ எனக்கு செய்த இந்த அற்புதத்துக்காக நான் கூட, நோ ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, எனக்கு வேண்டாம், பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, அதில் நீ பின்பற்றுகிறவனா நீ இல்லாத படிக்கு நீ என்ன கொடுத்தாலும் நீ என்னோடு கூட நீ பங்காளியா இருக்க முடியாது. யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் மீ. சில பேர் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு மற்ற இதெல்லாம் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நடக்குது பிரியமானவர்களே. கேயாசி நாகமானின் வெகுமதியை களவாய் பெற்றுக்கொள்ள பின்தொடர்ந்து போனான். ஆண்டவர் எலிசா சொல்லுகிறார், நீ அந்த மனிதனை பின்தொடர்ந்து போகும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? எப்பேற்பட்ட மனிதன், எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மனமும் கூட செல்லவில்லையா? அவனிடத்துல போய் தீமையானதை பின்பற்றி போய் அவனிடத்துல வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கொண்டான். நன்மையை பின்பற்றின ஜனங்கள் உண்டு பிரியமானவர்களே. கடைசியாய் ஆபிரகாம் கர்த்தர் தன்னை அழைத்த பொழுது, தேவன் தன்னை அழைத்த போது தான் போகும் இடம் என்னதென்பதை அறியாமல் புறப்பட்டு போனார், பின்பற்றினார், சாகும் வரை பின்பற்றினார். யோபு சொல்லுகிற, என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். 13:15. ரூத்து சொன்னான், மோவாபிய ஸ்திரீ, அவள் சொன்னாள், நீ நான் திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். அவள் சொன்னாள், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ரூத்து 1:16. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் தேவன் அதற்கு சரியாகும், அதற்கு என்ன அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு நகோமி ஒன்றும் பேசவில்லை. அடுத்த பேஜ்ல பார்க்கிறோம், போவாஸ் தேவனுடைய ஆலயத்துக்கு தூணாக உள்ளான பலம் பெற்று வாலண்டரியா வந்து அவர் சொல்லுகிறார் 2:11 போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இவளுடைய சந்ததியில் தான் போவாஸ் ரூத்தோடு கூட இணைந்துதான் ஓபேத். பிரியமானவர்களே, அதன் பிறகு ஈசாய் தாவீதோட தகப்பன், தாவீதோட வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நிறைவான பலன், நிறைவான பலனை இயேசு கிறிஸ்து, நிறைவான பலனாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சந்ததியில பெறும்படிக்கு போவாஸ் அவளை ஏற்றுக்கொண்டான். ரூத் நிறைவான பலனை பெற்றார். பிரியமானவர்களை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பவுலுடைய கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்துல 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நிமித்தம் நான் பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால்
நான் விசுவாசித்திருக்கிற என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தை அவர் சொல்றாரு. நான் என்னை கமிட் பண்ணியிருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் அந்நாள் திரும்பி வரும் அந்த நாள் வல்லவர் என்ன பண்ணுவாரு? காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இப்ப தீமோத்தேயை பார்த்து சொல்றார், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்துல கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். அவர் அகிலன் இந்த வசனத்தை கோட் பண்ணார் நேற்றைக்கு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். பவுல் சொல்கிறார், ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் வெகெல்லு எருமகனே முதலா என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஒனேசிபோரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. நான் ரோமாவில் வந்திருந்த போது அவன் ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளில் அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாயே என்று சொல்லி தீமோத்தேயுக்கு நன்மை செய்த ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பெரியமானவர்களே, நாம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எதிலே நம்ம வயலன்ஸா இன்னைக்கு இருக்கிறோம்? தீமையை பின்பற்றுகிறதுல, நன்மையை பின்பற்றுகிறதுல நமக்கு ஒரு அழைப்பு உண்டு, நமக்கு ஒரு அர்ப்பணம் உண்டு. இதில் நிலைத்திருக்கிற ஜீவியை நாம் செய்ய வேண்டும். கடைசி நாட்களில ஆசியாவில் இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு விலகி போனார்கள். இன்னொரு நிருபம் அவர் கடைசி எழுது, இந்த பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். சோ தங்களுக்குரியவைகளை யார் தேடுகிறார்களோ அர்ப்பணத்தை நிலைத்திருக்க மாட்டார்கள். உறுதி நின்று விலகி விழுந்து விடுவார்கள். தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்ற அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். யாரை பத்தி சொல்றாருன்னா, 19ஆம் வசனத்துல தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறது என்னை போல் மனதுள்ளன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி அவனுடைய உத்தம குணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாளை கூட பெரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், எதை பின்பற்றி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்கிற காரியம் மிகவும் முக்கியம். அர்ப்பணத்தில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட இந்த நாளிலே நம்முடைய அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த நாளிலே கூட அவரை நோக்கி நம் கண்களை பதிய வைத்து விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாரமான யாவற்றையும் தள்ளி நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நினைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நாம் இந்த நாளிலே கூட கண்களை மூடி செவிக்க இருக்கிறோம். கர்த்தர் சொன்னதை நினைத்து பாருங்கள். நம்மிடத்துல பேசின வார்த்தைகள், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உந்தனுக்காய் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டதிக்கும் எல்லா திசையிலும் ஆளும் தேவனே காவும் என்னை உம்முடைய கரத்தினில் வைத்து ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மால் என்று ஏதும் செய்ய அன்று சீஷருக்கு அளித்த அந்த ஆவியால் இன்றும் அடியேனே நிரப்பும். எங்கள் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. தெய்வக்கரம் எங்கள் மேல் இருந்ததுக்காக நன்றி. நம்முடைய அதிகாரம், நம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி.
சபையாய் இந்த நாளிலே தனிப்பட்ட விதமாய் குடும்பமாய் சபையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தீமையை பின்பற்றாமல் தீமை நன்மையினால் வென்று நாங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நீர் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் உம்மை எதிர்நோக்கி நாங்கள் நிற்கத்தக்கவர்களாய் இருந்திட உதவி செய்யும். அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.